இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே இந்த வேர்ட்ஸ் ஆஃப் திஸ் லைஃப் மினிஸ்ட்ரிஸ் அல்லது ஜீவ வார்த்தைகளின் ஊழியம் என்ற இந்த ஊழியத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். வேத புத்தகத்திலிருந்து 2 ஐஸ்வர்யவான்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இயேசு வழியிலே போகையில் ஒருவன் வருகிறான். முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. இதற்கு இயேசு சொன்ன கட்டளைகள் எல்லாம் இந்த மனுஷன் இவைகளையெல்லாம் போதகரே சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். 21ஆம் வசனம், இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இயேசு நம்மிடத்துல குறை என்று சொல்லும்போது கட்டாயமாகவே நாம் யோசிக்க வேண்டியும். இயேசு சொன்னது, நீ போய் உன்னிடத்துல இருக்க எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும்படியாக சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இயேசு சொன்னது அவ்வளவுதான். ஆனால் இந்த மனுஷன் என்ன ஆயிட்டான்னாக்க, மிகுந்த ஆசையுள்ளவன். வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். இயேசு சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனசில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு பகுதி தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்திலே பல பகுதிகள் உண்டு, இயேசு சொன்ன போதனைகள் உண்டு. அவைகளிலே நாம் கேட்கும் பொழுதும், செய்தியை கேட்கும் பொழுதும், வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போ துக்கத்தோடு போன மனுஷனை குறித்து, சீஷரை குறித்து இயேசு சொல்வது, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. 23ஆம் வசனம், மார்க்கு 10:23. ஐஸ்வர்யம் வைத்து கொண்டிருந்தால் அது தவறு அல்ல. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே கண் இருந்து தேவனை விட்டுவிட்ட மனுஷனாக இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க? இயேசுவை விட்டுவிட்டால், இயேசு வார்த்தையை நாம் விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு? யோசிக்கலாமா? 2வது ஐஸ்வர்யம் பார்க்கலாமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். இடம் எரிகோ சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஆயக்காரனுக்கு தலைவன். இவன் யாருனாக்கா, ஐஸ்வர்யனா இருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷன் குள்ளமான மனுஷன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுகிறான். நம் வாழ்க்கையிலும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று வகை தேடுகிறோம். பெரிய பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் போறோம், செய்திகளை கேட்கிறோம், இயேசு யார் என்று வகை தேடுகிறோம். அவன் குள்ளமான மனுஷன். ஜனக்கூட்டத்தில் அவரை காணாமல் தள்ளி கூட விட்டுருப்பாங்க, தள்ளி கூட விட்டுருப்பாங்க. குள்ளமான மனுஷன். ஆயக்காரனுக்கு மதிப்பு கிடையாது அந்த நாட்களிலே. 4வது வசனம், அவர் போகும் வழியில முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படியாக ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறிட்டான். அந்த காட்டத்தி மரத்தும் இந்த மனுஷனுக்காகவே வளர்ந்துருக்கு. இயேசு அந்த இடத்துல வராரு, அங்கதான் வராரு. அண்ணாந்து பார்த்து, அவ்வளோ பெரிய கூட்டம். ஆனா அந்த மரத்துக்கிட்ட வந்து, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும். உங்க பேர் தெரியும் ஆண்டவருக்கு, இயேசுக்கு உங்க பேர் தெரியும், என் பேர் தெரியும்.
அவன் என்ன செய்யறான்? சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சீக்கிரமா இறங்கிட்டான், உடனே வரான். அவனுடைய விருப்பம் நிறைவேறிற்று. உங்க விருப்பம் நிறைவேறினாக்க உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மனுஷனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்தவன் இயேசுவை பார்த்து அழைக்கப்பட்டு இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். 8வது வசனம், இந்த சகையும் கர்த்தரை நோக்கி சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. ஆண்டவரே, என் ஆசைகளிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனியாக திரும்பி செலுத்துகிறேன். அவங்ககிட்ட ஏதாவது மிஞ்சி இருக்குமா? இயேசு என்ன பேசினாருன்னு தெரியல. ஆனா இந்த மனுஷன் இயேசு சொல்வதற்கு முன்பாக, என்னுடைய சொத்தெல்லாம் பிரயோஜனமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டாம், இயேசுதான் வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு தாகம் இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில இயேசுவை கண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே. விசுவாசத்தை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்கிறார். 10வது வசனம் மிகவும் முக்கியமான வசனம். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கும் பொருந்தும். அன்றைக்கு சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எழுந்து போனது என்னங்க? நம்ம எழுந்துட்டார். எப்படி எழுந்தார்? நாம் வழி தப்பி போனோம், நம் வழிகளிலே போயிட்டோம். அப்போ ரட்சிக்க வந்த மனுஷகுமாரன் யார்? இயேசுதான். இயேசுனுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இன்றைக்கு இந்த மனுஷன் இந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறான். இயேசுவை சந்தித்தது மாற்றம் அல்ல, ஆனா இயேசுனாலே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த சந்தோஷத்தோட இருக்கிறான். சரி, இப்போ 2 பேருமே பார்க்கலாமா சுருக்கமாக? முதலாக வந்த ஐஸ்வர்யவான் துக்கத்தோட போயிட்டான். 2வது வந்த ஐஸ்வர்யவான் சந்தோஷத்தோட இயேசுவை ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இயேசுவை பின்பற்றி வருகிறோமா? ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் அந்த சூழ்நிலைகளில் இருக்கிறோம். இயேசுவை நேசிக்கும் பொழுது அவரும் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.